வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜேஹோப்போடைய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பில்லட் ஹாப்பி பர்த்டே ஜேஹோப். நேற்று நாள் வீடியோ போட முடியல, நியர்லி 5 days ஆயிடுச்சு வீடியோ போட்டு. எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சி தான் இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். என்ன மாற்றணும்னு சொல்லுங்கள். ஐ வில் சேஞ்ச் அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் டான் வந்து நான் போஸ்ட் பண்ணோன்னே. ஓகே, இந்த ஒன்ஷோடைய ஒன்லைன் என்னென்னா, வென் ஐடல் லவ்ஸ் இஸ் ஃபேன் கேர்ள். இது குட்டி ஒன் ஷாட், ஒரு மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் 25 minutes இருக்கும், அதனால இருக்காது. ஓகே, கதைக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் ஹை பில்டிங் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க ஃபார் அன் இன்டர்வியூ. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே, பையன் செலக்ட் ஆயிடுவியா? செலக்ட் ஆகிடுவல்ல, பயமாக இருக்குடி. நான் வேறு உங்கள் அம்மா கிட்டே போய் வீர டைலாக்கெல்லாம் பேசிட்டு வந்தேன். நல்லா எவ்வளோ பெரிய டான்ஸர், நல்லா செலக்ட் ஆகாமலாம் இருக்க சான்ஸே இல்லை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். பயமாக இருக்குடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக யாரும் ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு, நீங்களே இருக்கிறீங்க. பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் லூனா தான். சொல்லு லூனா, என்னடி போயிட்டியா, ரீச் ஆகிட்டியா, இன்டர்வியூ ஆயிடுச்சா? எத்துக்கு இத்தனை கொஸ்டின் ஒரே வாட்டி கேட்குறேன். இப்போ தானே ரீச் ஆனேன், இன்னும் இன்டர்வியூலாம் இன்னும் ஆரம்பிக்கல, உள்ளே போகணும். இன்னும் போலியா? போகணுண்டி. சரி, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. எத்துக்குடி? பயமாக இருக்குடி லூனா, பயமாக இருக்குடி. ஏய், நீ ஒரு நல்ல டான்ஸர் தாண்டி, கண்டிப்பாக இதான் இருவடி. நீ அப்படி சொல்கிற, ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. என்ன பையன், நார்மலாக நான் தான் பயப்படுவேன், நீ தான் வந்து அதெல்லாம் இல்லைண்ணா. கம்மான்ன்ற இப்போலாம். ஏய், அதெல்லாம் நார்மல் டி. இது என் ஃபேவரட் ஐடல்ஸ் இருக்கிற கம்பெனிடி, அதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்டி. அதுக்குள்ளே அவங்களுடைய பேக்கப் டான்ஸராக விட கேட்டிருக்கேன்டி. அதிசயமாக ஹைப். ஓகே, நீங்கள் அதுக்கே வாங்க, உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க இன்றைக்கின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. பயமாக இருக்குடி. பயப்படாத, போ, உன் பெஸ்ட்டு கொடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சார், நான் போகிறேன், டைம் ஆகுது. சரி, ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டா. நீங்கள் வந்து ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு, பையன் யூ கேன் டூ இட், உன் மேலே நீ தான் நம்பிக்கை வைக்கணும் ன்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போனீங்க. பார்த்தாங்க நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த ரிசப்ஷன் கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து டான்ஸுக்கு பேக்கப் டான்ஸர் இன்டர்வியூ. ஓ, வயன். ஆமாம். நீங்கள் அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்கள், இன்டர்வியூக்கு ஆள் வருவாங்க. யார் தெரியும்? இல்லை மேம், ஒரு வாட்டி ஒருத்தவங்க வருவாங்க, தெரில மேம். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஒரு ரூமில் போய் உக்காந்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா ஒரு 7 பசங்கள வராங்க. நீங்கள் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பிடிஎஸ். உங்களுக்கு ஷாக்கு. டே, இன்டர்வியூ நார்மலாக என்ன ப்ரொடியூசரு இல்லைன்னா ஹைப் சிஇஓ அந்த மாதிரி தான் வருவாங்க, இவங்க என்ன வந்தாங்கன்னு மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பிடிஎஸ் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் உங்கள் பையன் வந்து ஜேஹோப் தான். ஏன்னா ஜேஹோப் டான்ஸ், அவன் எனர்ஜி, அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டான்ஸ் மிஷின் பாடி, உங்களுக்கு டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து உள்ளே வரும்போது ஜேஹோப் அந்த பாடி டயர்டாக தான் வரான். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கான், ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஆரம் வந்து, வயன் வயன் தானே? ஆமாம். நீங்கள் தான் பேக்கப் டான்ஸுக்கு வந்துருக்கீங்களா? ஆமாம். இன்னும் 2 ஆள் வரேன்னு சொன்னாங்க, தெரியல. சரி, வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அவங்க வந்தோடனே ஸ்டார்ட் பண்ண தெரியும். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இவங்களா இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்து, ஏன் டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். பயமாக இருக்கா? அது பயப்படாதீங்க, உங்கள் பெஸ்ட் நீங்கள் கொடுங்க. ஓகே.
கேட்கலாமா? ஆ என்னது? நார்மலாக ஹைப் சிஇஓ இல்லைனா ப்ரொடியூசர்ஸ் அவங்க தானே இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த வாட்டினா நீங்கள் 7 பேர் வந்திருக்கீங்க. அதுவா? நாங்கள் வந்து எங்களோட பேக்கப் டான்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அது வந்து ஹைப் பண்ண பார்க்க மாட்டாங்க. எல்லா குரூப்ஸ்க்கும் ஹைப் தான் பார்ப்பாங்க. பட் எங்கள் குரூப்பெல்லாம் ஸ்பெஷலில் நாங்கள் தான் பார்ப்போம். ஓ நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் ஃபோன் ரிங் அடிக்குது. பார்த்தா கிளினிக்கு 10 ஆஃப் த 10 சொல்லிட்டு பாட்டு வருது. நீங்கள் வந்து மாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் தலைமையில் கை வச்சிட்டிங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஹைப்பில் வந்து ஆர்மிஸ் இருக்க மாட்டாங்க. அந்த குரூப்போடய அந்த ஃபேன்ஸை எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து இந்த லூனா பாட்டை மாற்ற மாற்றலையோ சொல்லிட்டு நீங்கள் மண்டக்குள்ளே கை வச்சிட்டிங்க. 7 பேர் அட் அ டைம் வந்து அந்த பாட்டை வந்து நீங்கள் உங்களை தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து டக்கு 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 அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு சாரி டக்குன்னு ஜங்குக்கு பார்த்து ஆர்மியா நீங்கள் அம்மா 32 தெரியுது இந்த பல்லு. நீங்கள் வந்து ஆமாம் எதுக்கு பயப்படுறீங்க? இல்லை என்ன இல்லை, அது ஹைப்போடைய ரூல் படி ஆர்மிஸ் பிடிஎஸ்க்கு இருக்கக்கூடாதுல்ல. ஐயோ நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? இல்லைன்னா கூட ஆடமந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் டேலண்ட் தாங்க. அவங்க சொல்லுவாங்க புரிவுலாம் இருப்பாங்க, நம்மலாம் கண்டுப்போமா? நீங்களும் சரி உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4-5 பொண்ணுங்களும் பசங்களும் வந்திருப்பாங்க ஃபார் இன்டர்வியூ. நீங்கள் 10 பேர் லைன் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. லாஸ்ட்டு உங்களோட இது நீங்கள் வந்து ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு டான்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. மெம்பர்ஸ் எல்லோரும் ஆடும்போது கூட ஓகே உங்களுக்கு கால் பண்ணுறோம்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆடி முடிக்கிறதுக்குள்ளே ஜெஹோப்பே வாயில் கை வச்சிட்டான். ரியலி அமேசிங் வயன். யூ டெஃபினெட்லி கோயிங் டு செலக்ட் இன் திஸ் டீம். ஜஸ்ட் அமேசிங். நீங்களும் ஒரு நிமிஷம் ஷாக் கேட்டீங்க. ஏன்னா ஜெஹோப் அவ்வளோ ஈஸியாக யாருமே வாவ் இவர் அமேசிங்னு சொல்லவே மாட்டான். அதுவும் டான்ஸில் உங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜெஹோப்பை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ரியலி இட்ஸ் நைஸ். வி கால் யூ டுடே நைட். ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. அப்போ வந்து கரெக்டாக லூனா கால் பண்ணுறா. என்ன வயன் என்னாச்சு? அறிவுக்கிட்ட முண்டோ நேற்று நைட்டை என்னடி சொன்னேன்? ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக்கை மாற்ற சொன்னலேடி. இப்போ அதுக்கு என்னடி? இன்டர்வியூ யார் வந்தாங்க தெரியுமா? யார்? பிடிஎஸ்ஸா? ஆமாடி. உண்மையாவாடி? ஆமாடி. சும்மா சொல்லலையல்ல நீ. நான் என்ன சும்மா சொல்ல போகிறேன் பைச்சோம். அவங்க தானே வந்தாங்க. ஆஹா அப்போ செலக்ட் ஆன மாதிரி தான். வேணா நீ தான் வையன், நீ தான் செலக்ட் ஆகிடுவா வையன்ன. இப்போ என்ன செலக்ட் ஆன மாதிரின்ற? நார்மலாக ப்ரொடியூசர்ஸ்னால் ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணிடலாம். பிடிஎஸ் பர்ஃபெக்டாக இருப்பாங்கள்ல. அது உண்மைதான். என்ன சொன்னாங்க? ஜெஹோ பார்த்துட்டு பையன் எவ்வளோ இம்ப்ரெசிவ் வி கால் யூ டு நைட்னு சொன்னான். தெரில. கங்க்ராட்ஸ். எதுக்கு? உன்னுடைய க்ரஷுக்கிட்ட பேசிட்டான்ல. ஆமாடி என் க்ரஷுக்கு என் பேர் தெரிஞ்சிச்சு பையனுன்ட்டு சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும். ஓ மை காட் ஐயோ ஹாப்பியாக இருக்குது. சரி வீட்டுக்கு வா, உங்களுக்கு ஸ்பெஷல் டிஷ் வையன். எதுக்கு? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் செலக்ட் ஆக போகிறல. ஆமாம் செலக்ட் ஆக போகிறேன். ஓஹோ சொல்லிட்டு நீங்களும் அங்கே பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போகிறீங்க. வயன் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்த ஒரு பையன் தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து சொல்லு ஜேம்ஸ், நான் இத்தனை நாளும் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை நாள் அப்படி நான் சுற்றுறேன். என்னைக்காவது அக்செப்ட் பண்ணு. ஜேம்ஸ் நான் எத்தனை சொல்ல பிடிச்சிக்க மாட்டியா நீ? நான் சொல்லிட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கல. வேணா ஒரு பொண்ணு லவ் பண்ணுனா உன் பின்னாடி தான்
அந்த மீக்கா அவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கா, அவ்வளோ நீ கண்டுக்க மாட்டுற, நீ ஏன் மேலே சுற்றுற? உனக்கு ஃபீல் ஆகும் அவளுக்கு ஃபீல் ஆகும், புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணு உன்னை எப்படி லவ் பண்ணிகிட்ருக்கா பையன், புரிஞ்சுக்கோ பையன். யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க மேலே தானே வர முடியும். அதுதான் ஜேம்ஸ் தானே சொல்கிறேன், எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. அப்போ ஏன் பின்னாடி வர நீ? அதை புரிஞ்சுக்க மாட்டியா? இப்போ என்ன சொல்கிற நீ? இது செட் ஆவா ஜேம்ஸ்? ஏன் தப்பு தான் வயன் விழாவும் பிளான் வந்தது. ஜேம்ஸ் அது சந்தோஷமாக பாய். ஜேம்ஸ் என்ன வயன்? பட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எதுக்கு வயன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, பெஸ்டிஸ் ஒன்று, இதெல்லாம் வேணாம். லவ் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது லவ் ஆகும் தவிர லவ் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. சந்தோஷமா வயன் சொல்லிட்டு போகிறான் ஜேம்ஸ். நீங்களும் லிஃப்ட் ஏறி உங்கள் அப்பார்ட்மெண்ட் ரூம் போகிறீங்க. பார்த்தா லூனா கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. நீங்கள் என்னடி மச்சி கேக்கு நான் பண்ணேன். ஆமாம் ஜேம்ஸ் வந்திருந்தான்டி. நீ தான் ஐடியா கொடுத்தியா? என்ன ஐடியா? நடிக்காத. நீ என்ன சொன்ன உனக்கு நான் வந்திருக்கேன்ட்டு இப்போது? என்ன மச்சான் அவனால் பின்னாடி அவ்வளோ டேஸாக சுற்றிட்டு இருக்கான். அக்செப்ட் பண்ணு. இல்லை இன்னைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி இனிமேல் பின்னாடி வர மாட்டேன்னு சொல்லிட்டான் சொல்கிறீங்க. கீழே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஏன் மச்சான் நல்லா பையன் மச்சான் அவன். எனக்கு பிடிக்கலடி. நல்ல பையன் தான், ஆனால் எனக்கு செட் ஆகாது மச்சான். சரி மச்சான், எதுக்கு அந்த ரூமோட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு? கேக் கட் பண்ண மச்சான் சொல்லிட்டு நீங்கள் லூனா கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்டு நல்லா குடிச்சு தூங்கிட்டீங்க. நீங்கள் காலைல ஏஞ்சி பார்க்குறீங்க, உங்கள் ஃபோன் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் யார காத்தால கால் பண்ணி சாவடிக்கிறது செக் கருமோன்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ வயனா வயன் ஃபோன் கால் பண்ண வயன் இருக்காம அவங்க அம்மா இருப்பாங்க. நாங்கள் ஹைப்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் ஹைப்பை சொன்னே டப்புனே ஹைப்பை வச்சுக்கிட்டீங்க. ஹைப்பா? ஆமாம் எஸ் மேம். நேற்று நீங்கள் இன்டர்வியூ வந்தீங்களா? ஆமாம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க மேம். நீங்கள் இன்னைக்கிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்தோடனே ஆரமும் ஜேஹோப்பும் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. என்னது? ஆரமும் ஜேஹோப்பும் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க வந்தோடனே. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்க. பார்த்தா லூனா மெதுமா மச்சான் காஃபி மச்சான். என் மச்சான் இல்லை கொச்சான் இல்லை, எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கு. என்னாச்சு மச்சான்? செலக்ட் ஆகிட்டியா இல்லையா? செலக்ட் ஆகிட்டேன்டி, இன்னிலேருந்து வர சொன்னாங்க. அது இல்லாமல் ஆரையும் ஜெயப்போ மீட் பண்ண சொன்னாங்க. என்னாச்சோ போய் மீட் பண்ணிட்டு நான் வரேன். சரி ஓகே மச்சான் பா. எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு போ மச்சான். டைம் ஆகுதுடி, ஆல்ரெடி 10 மணிக்கு. ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. எனக்கு இங்கே பிடிச்சி போடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பார்த்தியா, ஃப்ரெண்டுக்கு ஒரு காஃபி ஆக்ஷன் பண்ணாமல் போய் போட்டு குளிச்சு. நான் குளிச்சிட்டாலே எனக்கும் சேர்த்து போட்டுவேன். சரி மச்சான் சொல்லிட்டு லூனாவும் உங்களுக்கு போட்டு வைக்கிறா. நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. நீ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ் ஃபார் யோர் காஃபி. என்ன காஃபி எங்கே குடித்தாலும் உன் கைனா உன் கை பக்கம் தான். காஃபி இஸ் லைக் ஹெவன். அந்த ஹெவன் எனக்கு பண்ண சொன்னால் பண்ணியா? நீ டைம் இல்லை மச்சான், நான் பண்ணியிருப்பேன் மச்சான். டைலாக் இந்த டைலாக் மட்டும் சொல்லாது, டெய்லி இது டைலாக் தான். உனக்கு டைம் ஆகலையா வயன்? இப்போ டைம் ஆகலையா வயன்? ஆமாம் மச்சான் டைம் ஆகுது, பை 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 பைன்னு சொல்லி நீங்கள் கேப் புக் பண்ணிட்டு கிடங்குன்னு கீழே ஓடுறீங்க. இப்போ அதை கரெக்டாக கேப் ஆகுது நீங்கள் கீழே போகிற டைமில். நீங்கள் கேப் எஸ் மேம். நீங்கள் டக்குன்னு ஏறி கிளம்புறீங்க. பார்த்தா நீங்கள் கரெக்டாக 10 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் பாடா 10 மணி ரீச் ஆகிட்டோண்டா.
நீங்கள் குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு வயன் அந்த ரூமில் இருக்காங்க ஆரமும் ஜெயஹோப்பும். ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. பார்த்தா ஆரம் ஜெயஹோப் 2 பேரும் சீரியஸாக மூஞ்சி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் வயன் கமின். என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாம்மா? நீங்கள் சார் கேட்டீங்க. தேங்க்யூ சார். அண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்ன? கேன் யூ பி அ டான்ஸர் ஃபார் ஜெயஹோப்? புரியல. இந்த கிளினிட் கேர்ள் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருப்பாங்கள்ல ஜெயஹோப்புக்கு. ஆமாம், அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு, அதனால் அவங்க வர முடியாது. கேன் யூ பி ஜெயஹோப் பேர் ஃபார் தட் கான்சர்ட்ஸ்? ஜெயஹோப் சொல்ல கான்சர்ட் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எங்களால் டக்குன்ட்டு அடுத்த டான்ஸர் பார்க்க முடில. நேற்று உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ரியல் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். இஃப் யூ லைக் யூ கேன். நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஐயோ நம்மளே கூப்பிட்டாங்க. ஆஹாஹா வெளியே ஒரு ஷாக் ரியாக்ஷன் இல்லையா? கண்டிப்பாக பேக்கப் டான்ஸரில் மெயின் டான்ஸரா? ஷியோர். அண்ட் வெல்கம் டு ஹைப். பிடிஎஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். ஜாலியாக. தேங்க்யூ ஃபார் யூர் ப்ளஷர் சொல்லிட்டு நீங்கள் வந்து போனீங்க. அப்போ ஜெயஹோப் வந்து வயன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இப்போயே ஆரம்பிக்கணும். இன்னும் 2 டேஸில் கான்சர்ட் இருக்குது சியோவில். நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரட்டுமா? யூ கேன் சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லூனாக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. மச்சான் இந்த பாடி மச்சான் சொல்லிட்டு லூனா கங்க்ராஸ் மச்சான், நீ எல்லாத்துக்கும் எது எக்ஸைட் ஆட அடா நீ பண்ணது பார்த்து எனக்கு எக்ஸைட் ஆகுதுடி. உன் சாக்கில் நான் வந்து என் ஆள் சைட் டஸ்ட்டு போவேன்ல. அடிப்பேன் சைட்டு எல்லாம் அடிப்பேன். அடிக்காமல் நான் கான்சர்ட் டிக்கெட் கொடுக்கணும்ல. நீ ஜெயஹோப் கிட்ட வாங்கி கொடு. நான் கொடுக்க மாட்டேன்ல, நீ கொடுப்பல. இஸ் டைம் அது நான் போகணுண்டி ப்ராக்டிஸ்க்கு வர சொன்னாங்க. சரி ஓகே மச்சான் பாய்ன்னு சொல்லிட்டு லூனாவும் ஃபோன் வச்சிட்டா. நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போனீங்க. பார்த்தா ஆல்ரெடி நேற்று வந்து 10 பேரில் 2-3 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்களும் வரீங்க. ஆல்ரெடி அந்த உங்கள் சீனியரோடைய டான்ஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க நீங்கள் டான்ஸ் பாட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஜெயஹோப்புக்கு நல்லாவே ஆடுறீங்க. ஜெயஹோப்புக்கு ஈக்குவல் எனர்ஜி கொடுத்து ஆடுறீங்க. ஆடிட்டு நீங்களும் வந்து காலையில் ஆரம்பித்தா நீங்கள் லன்ச் வரைக்கும் நான்ஸ்டாப்பாக ஆடுறீங்க. நீங்களும் ஜெயஹோப்பும் ஆடி அனுப்பிடும். செம்மையாக ஆடினீங்க. தேங்க்யூ ஜெயஹோப். ரியலி யார் உங்கள் இன்ஸ்பிரேஷன்? சொல்லிட்டுமா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க அவங்க. நீங்கள் தான் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அப்போது அந்த லக்கி பசங்க தானே? ஒன்றும் இல்லை. சரி எவ்ரிவன் லஞ்சுக்கு போங்க. ஒரு 4 o'clock திருப்பி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெயஹோப் அந்த எல்லாருக்கும் ஒரு போ பண்ணிவிட்டு வயன் கொஞ்சம் வரைக்கும் அவங்க கூட பேசணும். நீங்களும் ஜெயஹோப் பின்னாடி போகிறீங்க. பார்த்தா ஜெயஹோப் பிடிஎஸோடைய கேபின் போகிறான். நீங்கள் வந்து நான் உள்ளே வாங்க நீங்களும் கூட போனீங்க. பார்த்தா மெம்பர்ஸ் 6 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. சுகா வந்து தூங்கிட்டுருக்கான். வியும் ஜிமினும் வந்து மச்சான் ப்ளீஸ் மச்சான் அந்த சாக்லேட் எந்த மச்சான்? முடியாதுடா அது எந்தடா சொல்லிட்டு 2 பேர் சாக்லேட் நிறைய போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஏதோ விளையாட்டுருக்கான். ஒருத்தவங்க ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இவங்க ஃபோனில் தான் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உக்காந்துட்டீங்க ஒரு ப்ளேஸில். அப்போ வந்து பையன்
இந்த பிளேஸ் தான் நம்ம போகணும், இந்த கண்ட்ரிஸ் கவர் பண்ணணும். நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். டிக்கெட்ஸ் நாங்களே கொடுத்துருவோம், உங்களோட ட்ரெஸ் நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் வரணும். உங்கள் ஹோட்டல் இதை நாங்கள் பார்த்துப்போம். பட் நீங்கள் என்ன வெளியே வாங்குறதா இருந்தால் அது உங்கள் ஓன் காஸ்ட்டில். ஓகே. அண்ட் ஆர் யூ ஓகே வித் திஸ் ஆஃபர், ரைட்? ரியல் ஐம் ஓகே. பட் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். என்னது? பிடிஎஸ் வேர்ல்டு டூர் நடக்கும்போது கேன் ஐ கெட் ஒன் மோர் டிக்கெட் எக்ஸ்ட்ரா? என்னாச்சு? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் பெரிய பிடிஎஸ் ஃபேன். அவளுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்போ அந்த ஜெயோப் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான், நீங்கள் போடுறத பார்த்து. என்ன மச்சான், லவ் பண்ணுறியா? நீ ஜெயோப் டப்புன்னு பார்க்கலாம், பார்த்தா பக்கத்தில் ஆரம்பம் தான் கேட்டிருப்பான். சும்மாடா, நீ பார்க்குறதே தெரிஞ்சுடா, ஏதோ சாப்பிட்டு முழுக்கிறபடியே பார்த்துட்ருக்கேன். இல்லைடா, நல்லா டான்ஸ் ஆடுறா, நல்லா பேசுகிறா, பிடிச்சிருக்குடா, பார்த்துடா. அப்புறமா ஒரு ஃபேனுக்கு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடக்குது. பார்க்கலாம். நல்லா ஆடுறால, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறியா, நல்லா ஆடுறான்னு லவ் பண்ணுறியா? ரெண்டுமே நினச்சிக்கோவா. என்னன்னு தெரியலடா, அவளை பார்த்து ஒரு பாடி டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்குது. நீயும் டான்ஸ் பார்ட்னரை இல்லை வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைலாக் வேறு பேசுறியா? அதெல்லாம் நம்மளுக்கு பொய்யெல்லாம் தானே வரும். ஆனால் நீ மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவ, அது நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், ஆனால் நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் டேலண்ட். சிப்ப ஆஃப்டர் 1 வீக் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் ஜெயஹோப் நல்லா பேசவே ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஜெயஹோப் அந்த ஸ்லீப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்களும் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. பண்ணுறவையன் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் பேக்கப் டான்ஸர் வந்து பேரை பார்த்தா டான்ஸ் பார்ட்னர்ஸ் பேர் இருக்காங்க, கண்டிப்பாக லவ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு பொண்ணு திரும்பி பார்க்குறீங்க. என்னது? ஒன்றும் இல்லைக்கா. கேட்டுச்சு போலியே. அக்கா நான் போகிறேன்க்கா, டைம் ஆகுதுக்கா வீட்டுக்கு. சரி, ஓகே, பாய் ஏன்னு சொல்லிட்டு நீங்களும் சுகர் டான்ஸ் ஆடிட்டு கான்சர்ட் தான் டைம் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ வந்து இந்தியா தான் கான்சர்ட் பண்ணுறீங்க. ஜெயஹோப் செம்மையாக டான்ஸ் ஆடலாம், நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கான்வர்சேஷன் வரும்ல, ஆர்மிஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் அந்த மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஜெயஹோப் பேசிகிட்ருக்கான். அப்போ வந்து ராணி வந்து ஏன் நீங்கள் உங்கள் டான்ஸ் பார்ட்னரை மாற்றுறீங்க? ஜெயஹோப் வந்து டப்புன்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏன் மாற்றக்கூடாதா? இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, ஏன் இன்ஜுரி இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, இப்போ ஓகே. அது எதுக்கு அந்த வையனுங்கிற பொண்ணை நல்லா ஆடினாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்களோட நல்லா ஆடுறாங்க இருக்காங்களே, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து பக்கம் நின்றுருப்பீங்க. நீங்கள் வந்து என்னது, நல்லா ஆடுறா, பிடிச்சிருக்கு. வயன், இது கரெக்டான டைமானு தெரியல, பட் ஐ லவ் யூ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், ஐ டோன்ட் நோ ஹவ், பட் ஐ ஜஸ்ட் ஃபார் யூ. உன் டான்ஸ் எக்ஸ்ப்ரெஷன், நீ பேசுகிற விதானம், ஐ ரியல் லைக் இட். உனக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே தானே? நீங்கள் வந்து 2 minutes யோசிச்சிருப்பீங்க. அந்த ஆர்மி க்ரௌடை சைலண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓகே, எனக்கு ஓகே. டக்குன்னு ஜெயஹோப் வந்து ஹக் பண்ணியிருப்பான். எல்லா ஆர்மிஸ் வந்து லாஸ்ட்டில் ஒரு மெம்பர் கமிட் ஆகிட்டாங்களே பிடிஎஸ்லேருந்துன்னு சொல்லி கத்துறாங்க. அண்ட் கான்சர்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்களும் ஜெயஹோப் தான் நின்றுருக்கீங்க. நீங்கள் வந்து உண்மையாக லவ் பண்ணுறீங்களா?
அப்போ நான் ஏன் அத்தனை பேர் முன்னாடி அந்த 1000 மெம்பர்ஸ் முன்னாடி சொல்ல போகிறேன்? இல்லை நம்ப முடியல. நான் நம்பி காமிக்கணுமா? என்னது டக்குன்ட்டு ஜேஹோப் நான் கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டு இந்த கண்ணை போல் வெளியே வந்துடும் போல, அந்த போல் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். ஒரு குட்டி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் சீன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இதுக்கே டைம் இல்லை. இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் அடுத்த எஃப்எஃப்ல பார்க்கலாம். இந்த ஜங்குக்கோடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். பட் எனக்கு பிஸியாக போயிட்டுருக்கு. அண்ட் திங்கனால நெக்ஸ்ட் மந்த் தான் போட முடியும். நான் இந்த வீடியோ போடுறது காரணம் நம்ம ஜேஹோப் பர்த்டே நேற்று முந்தினாலாம் போட்டேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, பாய். Have a nice day. Be healthy and safe, guys. Bye bye.